ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். சிங்கிள் ஸ்கிரீன் அதுலேயே உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட் அண்ட் ஹை லோ ஓப்பன் எல்லா டேட்டாஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது நேற்றைய தினம் நமக்கு மார்க்கெட் 17ஆம் தேதி முடிவுற்றதன் அடிப்படையில் இப்போ இங்க எக்ஸ்பெரி விஷன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எக்ஸ்பெரி விஷன் என்னன்னா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். ஆப்ஷனுக்கு ஐடிஎம் ஆப்ஷனில் இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம் அண்ட் ஓடிஎம் எக்ஸ்டென்சிக் வேல்யூ 0 ஆகிடும். இதுதான் எக்ஸ்பெரி விஷனோடது. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் 24,287 நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர், அதாவது ஆகஸ்ட் 18, இன்னைக்கு தான் நமக்கு ஆகஸ்ட் 18, இன்னைக்கு எக்ஸ்பெரி. அப்போ இதற்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 புள்ளிகள் பிரீமியம். ஓகே, அப்போ எக்ஸ்பெரி விஷன் என்ன? ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் சமமாக வேண்டும். அது எப்படி மேல் நோக்கி போனாலும் சரி கீழ் நோக்கி போனாலும் சரி அதுக்குண்டான கேப் வந்து 0 இருக்கணும். அதான் எக்ஸ்பெரி விஷன். அப்போ அந்த டைம் டிகே அது ஸ்பாட்டோட ஃபியூச்சர் அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி நியூட்ரல் ஆகணும். அதுதான் இன்னைக்கோட விஷன். அதற்குண்டான மிஷனுக்காக தான் அந்த டைமில் மார்க்கெட் ட்ரேடில் நடக்கும்போது எக்ஸ்பெரி தொடக்கத்துக்கும் எக்ஸ்பெரி எண்டுக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். அப்போ இந்த 80 ரூபாய் 0வாக மாறும். அப்போ இதனுடைய தாக்கம் என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு சப்போஸ் மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பனோ இல்ல கேப் அப் ஓப்பனோ நடந்திருந்தாலும் காலுடைய பிரீமியம் அவ்வளோ எளிதா ஏறி இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி இங்க பிரீமியத்தில் இருக்கு. அப்போ இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பன் டிகே ஓப்பன்னா அப்போ மார்க்கெட்ல காலோடைய டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு நிறைய கரைய போகுது. ஸோ இதோட விஷன் நம்மளுக்கு எங்க தெரிஞ்சிருச்சு? இங்க ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப். அப்போ எக்ஸ்பெரி விஷன் ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதை நீங்க பார்த்து கொள்ளலாம். அப்ப நேத்து வந்து மார்க்கெட் 24,365, நம்ம 24,350 ஸ்ட்ரைக் எடுத்திருக்கிறோம். காலோட விலை 66, புட்டோட விலை 51. அப்ப இதோட கேப் 15 புள்ளிகள். அப்ப நம்ம என்ன பண்றோம்? 24,350 பிளஸ் 15. அப்ப அதனால தான் 24,365 வருது. அப்போ இதோட ஏடிஎம் பிரைஸ் 66.51 இதை ஆட் பண்றோம். அப்ப 7 11 117. ஸோ அதனால ரவுண்ட் ஆஃப் ஃபிகரா ஃபர்ஸ்ட் 100, அதுக்கு அடுத்தது 50 ரெண்டுமே நம்ம பார்த்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல பாருங்க 100ன்னு எடுக்கும்போது 24,250 கால், 24,450 புட். அப்ப இதில் யாரேனும் ஒருவர் 200க்கு மேல இருந்தால், அப்ப 24,450 புட் 200 ரூபாய்க்கு மேல இருந்தா 24,250 கால் என்னவாக மாறணும்னா ஓடிஎம் காலா மாறணும். ஆர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆர் அல்லது இவங்க 24,450 புட் 200 ரூபாய்க்கு கீழே வர்றாங்க அப்படின்னா 24,250 புட் வந்து ஓடிஎம் புட்டா இருக்க போறாங்க. ஸோ இதுல யாராச்சும் ஒருத்தர் ஓடிஎம்ல இருந்து ஐடிஎம்ஓவோ ஐடிஎம்ல இருந்து ஓடிஎம்ஓவோ மாறக்கூடிய இம்பாக்ட் இருந்தா மட்டும்தான் மூவ்மெண்ட் இருக்க போகுது. ஸோ இதை நம்ம பார்த்து விடலாம். இது 50 புள்ளிகளுக்கு, ஏன்னா நமக்கு 66 பிளஸ் 51 இது ஆட் பண்ணீங்கன்னா 117 டிவைட் பை 2 அப்படின்னு நம்ம போட்டோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 58 அல்லது 59 எடுத்துக்கலாம். அப்ப ரவுண்ட் ஆஃப் ஃபிகரை நம்ம 50 எடுத்துக்கிறோம். அப்போ 24,300 கால் 24,400 புட். அப்ப இதோட ஐவி இன்ட்ரென்சிக் வேல்யூ 65, இது 35, டோட்டல் 100. அப்ப இதுல யாராச்சும் ஒருத்தர் 100 ரூபாய் தக்க வச்சா இன்னொருத்தர் ஓடிஎம் மாறணும். அப்ப 24,400 புட் வந்துட்டு உங்களுக்கு 100 ரூபாய் தக்க வச்சா 24,300 கால் வந்துட்டு ஓடிஎம் மாறும். 24,300 புட் வந்து ஐடிஎம் மாறக்கூடிய வாய்ப்பு. இது வரைபடத்தில் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறதை பார்க்கலாம். இங்க பாருங்க 24,300 கால் உங்களுக்கு பெரிய டவுன். இவங்க ஓப்பனே 24,300 கால் ஓப்பனே என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு கீழே. அதே சமயம் 24,400 புட் ஆப்ஷன் ஓப்பனே அதனுடைய டோட்டல் ரேஞ்ச் 100க்கு மேல. அப்போ இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 24,400 புட் உங்களுக்கு 100 ரூபாய்க்கு மேல இருந்தா 24,300 கால் நேத்து ஐடிஎம் காலா இருந்திருக்கா நேத்து மார்க்கெட் முடியும் போது. ஏன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 24,365. அப்போ நீங்க நினைக்கலாம் ஸ்பாட்டை விட கம்மியா, ஸ்பாட் வந்து 24,300 கீழே தான் இருந்து, அப்ப இது ஓடிஎம் கால் தானே அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தோணலாம். சரி யோசிச்சு பாருங்க. அப்ப அது ஓடிஎம் காலா இருந்தா 24,300 புட் ஆப்ஷன் என்ன சொல்லுவீங்க? ஐடிஎம் புட் தான் சொல்லுவீங்க. அப்போ கால் வந்துட்டு
புட்டோட விலை விட கம்மியா தானே இருக்கணும். இங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா எதா இருந்தாலும் கிராஸ் செக் பண்ணிக்கணும். யாரெல்லாம் இந்த மாரி இன்னைக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டு அத வந்துட்டு அப்சர்வ் பண்ணீங்க. இந்த மாரி நம்ம பேசுற மாரியே நீங்க வந்து அதுக்கு கீ பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்களா? அப்படிங்கிறது எல்லாமே நீங்க ஃபீட்பேக்கா பதிவு பண்ணுங்க. நேற்றைய தினம் நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்திருந்தீங்க. அதனால வந்துட்டு நமக்கு லிக்விடிட்டி ஸ்வீப்ப பத்தி நம்ம ஒரு ஃப்ரீ வெபினார் நடத்தலான்ட்டு இருக்கிறோம். அதற்குண்டான டாபிக்ஸ், டேட் வந்துட்டு எப்ப அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். 24,300 நேத்து வந்துட்டு 24,300க்கு கீழ தான் ஸ்பாட் இருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்க, 300ஓட காலோட விலையும், புட்டோட விலையும் செக் பண்ணி பாருங்க. அதே மாரி இது 97.33 அப்ப எவ்வளவு வருது நமக்கு? ரூ. 64 வித்தியாசம் வருதா? 24,300 பிளஸ் 64 அப்ப என்ன ஆச்சு? 24,364 அப்ப நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸ்பாட்டோட அடிப்படையில் ஆப்ஷன் பிரீமியம் இயங்கவில்லை அப்படின்னு இது ஃபுல்லா ஆதாரப்பூர்வமா நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. இது நீங்க செக் பண்ணீங்கனாலே புரிஞ்சிடும். அப்போ இவங்க ரூ. 100க்கு மேல இருந்தா 24,300 கால் வந்துட்டு ஓடிஎம் கால். அப்ப 24,300 புட் என்னவா இருக்கும்? ஐடிஎம் புட்டா மாறும். அப்போ இந்த இடத்துல பாருங்க 24,300 புட்டா? அதோட இன்னைக்கு லோ பாருங்க ரூ. 52 ஓப்பன் லோ 52. அப்ப இது என்ன சொல்ல வருதுன்னா, இன்னைக்கு ட்ரேட் நடந்தது 24,300 புட் வந்து ரூ. 52 கழிச்சுட்டா 24 248ங்கிற விலை கிடைக்குது. அப்ப மார்க்கெட்ல வந்துட்டு 24 250 புட் ஆப்ஷன் வந்துட்டு என்னவா இருக்க போறாங்கன்னா, ஐடிஎம்மா இருக்க போறாங்க அப்படிங்கிறத இங்கேயே குடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு இங்க என்ன ஆயிருச்சு? இந்த 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 இடத்துல 250 பத்தி பேசணுமா இல்லையா? அப்ப 250 புட்டு தான் ஐடிஎம்மா இருக்க போறாங்கன்னு 300 புட்டு வந்துட்டு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது. அப்போ இங்க கண்ண மூடி நீங்க என்ன பண்ணியிருக்கலாம்? 24,300 கால யாருமே ட்ரேட் பண்ண யோசிச்சிருக்க கூடாது. அதாவது பை பண்றதுக்கு யோசிச்சிருக்க கூடாது. செல்லிங் கண்ண மூடிட்டு செல் பண்ணியிருந்தா, இது அப்படியே உங்களுக்கு பாக்கெட். காரணம் என்னன்னா, 24,400 புட் ட்ரேட் நடக்கிறதே ரூ. 100. அப்ப இவங்க ரூ. 100 விட்டு கொடுக்காத வரை, இவங்க என்ன ஆகாது அப்படிங்கிறத நீங்க ப்ராபபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. அதே சமயம் 24,250 கால் ட்ரேடு தொடங்குறதே யோசிச்சீங்கன்னா தெரியும். இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ ரூ. 115. இங்க 85ன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். அது ஒரு தவறு. மாத்திக்கலாம். மாற்றி பார்த்துக் கொள்ளலாம். அப்ப 115க்கு கீழ 24,450 புட் ட்ரேடு நடக்கிறது 200க்கு மேல தான். கடைசி நேரத்திலும் கூட அவங்க பாருங்க 200 விட்டு கொடுக்கல. அப்ப இவங்க 200 விட்டு கொடுக்கலன்னா 24,250 புட் என்னவா மாறப் போறாங்கன்னா, அவங்க ஐடிஎம் புட்டா தான் இருப்பாங்க. நேத்து இருந்தது அவங்க ஓடிஎம். அப்ப இன்னைக்கு அவங்க ஐடிஎம்மா தான் இருக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இப்ப இந்த இடத்துல பாருங்க 250 புட் உங்களுக்கு ரூ. 40 ஓப்பன் ரூ. 21 அங்கிருந்து அவங்க ஒரு யூ-டர்ன் நல்ல ஒரு யூ-டர்ன் அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸும் கூட விட்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க வந்துட்டு உத்வேகமாக பார்க்கலாம். அப்ப இது எல்லாமே நமக்கு முக்கியம். இதெல்லாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நீங்க மார்க்கெட்ல பார்த்து பழகுனீங்கன்னா, ஆப்ஷன் பிரீமியம் எப்படி இயங்குது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளலாம். அது போக இந்த எக்ஸ்பெரியோட தொடக்கம் பாருங்க. இந்த இடம் நேற்றைய தினம் இந்த கேப்பு. இந்த எக்ஸ்பெரியோட தொடக்கம் அதாவது ஆகஸ்ட் 18 கான்ட்ராக்ட் ஆக்டிவ் ஆனது நமக்கு 24,500ங்கிற இடத்துல. ஏன்னா போன செவ்வாய்க்கிழமை க்ளோசிங் இதுதான். அப்போ இதுல பாருங்க கண்ட்ரோல் ஏரியா 24,350, 750 வச்சிருந்தோம். அதுல ஸ்ட்ராடல் ஏரியா அப்படின்னு பார்த்தா 24,220. இன்னைக்கு அவங்க 220க்கு கீழ தான் ட்ரேடே நடந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடைக்குது. அப்ப அதோட இம்பாக்டட் என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இந்த மாரி நம்ம எந்தெந்த ஸ்ட்ரைக்க எதோட காம்பினேட் பண்ணி மார்க்கெட் வந்துட்டு இறங்கறக்கு வாய்ப்பு அதிகமா, ஏறக்கு வாய்ப்பு அதிகமா அப்படின்னெல்லாம் யோசிக்கணும். இன்னைக்கு ஆனா காலையிலேயே 24,250 பார்க்கும்போது 200 டூ 300க்குள்ள இருக்கிற ஒவ்வொரு 50 பாயிண்ட்ஸோட கேப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் அனைத்துமே ஓவர் வேல்யூம் இருந்ததுனால மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கறக்கு வாய்ப்பு. இது ஆப்ஷன் செல்லருக்கு தான் அதிக வாய்ப்பு. ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாய்ப்பு கம்மி அப்படின்ட்டு நம்ம மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு கீ பாயிண்ட்ஸாவே நம்ம குடுத்துட்டோம். அப்ப அங்க என்னென்ன ப்ராபபிலிட்டீஸ் நடக்கறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம குடுத்திருந்தோம். ஸோ இந்த மாரி உங்களுக்கு அப்டேஷன் வேணும் அப்படின்னா, நீங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆப்ஷன் பிரீமியத்த வந்துட்டு நீங்க ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிறதையும் ஃபீட்பேக்கா பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.